காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகக்கூடிய தியானத்தின் தலைப்பு கவலைப்படும் நேரங்கள். பரிசுத்த வேதாகமம் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. வாசிப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 முடிய. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சி இடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். அருமையானவர்களே, நேரங்கள் இல்லாமையினால் சிலருக்கு கவலைகளும் அழுத்தங்களும் அதிகமாகின்றன. நேரம் மிகுதியாய் இருப்பதாலும் சிலருக்கு கவலைகள் மிகுதியாகி போகின்றன. எப்பொழுதுமே துக்க முகத்துடனும் சலிப்பு மிக்க தோற்றத்துடனும் காணப்பட்ட ஒருவரை குறித்து இன்னொருவர் அவருக்கு கவலைப்பட ஏராளம் நேரம் கிடைக்கிறது என்றாராம். சிலர் கவலைப்படுவதிலும் சோர்வுக்குரிய காரியங்களை சிந்திப்பதிலும் நடந்து முடிந்த சோகமான நிகழ்வுகளை குறித்து திரும்ப திரும்ப அசை போடுவதிலும் முழு நேரத்தையும் செலவழிக்கின்றனர். எனவே அவர்களுக்கு சமாதானத்தை உணரவும் சந்தோஷத்தை உணரவும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு.
அணை கடந்து போன வெள்ளம் அழுதாலும் திரும்பாது. உடைந்து போன மண்கலத்தை எத்தனை முயற்சி செய்தாலும் பழையது போல ஒன்று சேர்க்க முடியாது. கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட உங்களால் முடியாது என்றார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் கவலைகள் மிகுதியாவதற்கு நாம் போதுமான வேலைகள் அன்றி இருப்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும். நம்முடைய கவனங்களும் எண்ணங்களும் நினைவுகளும் வேறு எந்த பக்கமும் திருப்பப்படுவதற்கு வாய்ப்பின்றி போவதால் முழு நேர கவலையாளர்களாக மாற வேண்டிய கட்டாயம் நேரிடுகிறது. திருமறையிலே யோசேப்பிற்கு தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த வேதனைக்குரிய நிகழ்வுகளால் கவலை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம்தான். ஆனாலும் அவன் அந்நிய நாட்டில் அடிமையாக மாறிய சூழ்நிலையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையோடும் பொறுப்புணர்வோடும் செய்திட அதிக கவனம் செலுத்தினான். அந்த வேலைகளின் மிகுதி கவலைப்படுவதற்கு நேரம் இல்லாமல் செய்துவிட்டது. எனவே யோசேப்பு அந்த சூழ்நிலையிலும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நேராக செல்லவும் அதனால் மனதை ஆற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு பெற்றான். சில அரசியல் தலைவர்களின் வாழ்க்கை பின்னணியிலும் சில சமூக சேவர்களின் வாழ்க்கை பின்னணியிலும் மிக துயரமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆயினும் அவற்றால் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நேரங்களுக்கு ஏராளமான வேலைகளும் பொறுப்புகளும் உள்ளன. அவர்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் துக்கித்துக் கொண்டிருக்கவும் நேரங்கள் மிகவும் குறைவு. அருமையானவர்களே, நலமான செயல்களோடு நம்மை அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும். நலமான விஷயங்களில் நம்முடைய ஈடுபாடுகள் அதிகமாக வேண்டும். நம்முடைய நேரங்களை சரியாக செலவிட போதுமான வேலைகள் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எங்கோ அமர்ந்து கொண்டு நமக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிராமல் தேவனுடைய உறவினை தேடி தேவனோடு நம்முடைய மனபாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்தவரோடு ஐக்கியமாயிருக்க போதிய நேரங்களை கொடுக்க வேண்டும். அங்கே கவலைகளின் வேகம் குறையும். ஆறுதலின் அரவணைப்புகள் நிச்சயமாக பெருகும். பரிசுத்த வேதாகமத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் வசனம் 4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் 9 வசனங்களையும் படிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, வெளுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் அவர்களில் அநேகர் ஆவிக்குரிய விஷயங்களை அறியாதவர்களாகவே உள்ளனர். அவர்கள் ஆராதனை சூழல்களில் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் சந்தோஷத்தையும் உணர்கின்றார்கள். சபை கூடி ஆராதிக்கும் வேளையில் ஆனந்தம் அடைகின்ற பலர் பிற வேளைகளிலும் பிற வாழ்க்கை பகுதிகளிலும் துக்க முகத்தோடும் சோர்வுற்று மனநிலையோடும் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியினால் வருகின்ற சந்தோஷம் என்பதை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் அனுபவிக்க இயலும். பரிசுத்த ஆவி என்பது சபை கூடி ஆராதிப்பதற்காக அல்ல. பரிசுத்த ஆவி என்பது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் குதூகலம் காண்பதற்காக அல்ல. நம்முடைய சராசரி வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நமக்கு சொந்தமானது. நாம் தனிமையில் இருந்தாலும் உறவுகளின் நடுவில் வாழ்ந்தாலும் பலவிதமான அலுவல்களோடு காணப்பட்டாலும் தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை ஊக்குவிப்பதையும் உற்சாகப்படுத்துவதையும் நாம் உணர முடியும். அனுதின வாழ்வில் நாம் தேவ ஐக்கியத்தோடு வாழ்வதையும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை மகிழ்ச்சியாக்குவதையும் நாம் உணராவிட்டால்
சபை கூடி வருகிற வேளைகளில் நாம் அனுபவிக்கின்ற சந்தோஷம் நிஜமானது அல்ல. ஏனென்றால் கர்த்தர் ஆராதனைகளின் நடுவில் மட்டும் வெளிப்படுகின்றவர் அல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். திருமறையிலே தாவீது ஆராதனை வேளைகளில் ஆண்டவரின் ஐக்கியத்தினை அதிகமாக உணர்கின்றவன். அதே வேளையிலே அவன் தனிமைப்படுத்தப்பட்ட வேளைகளிலும் வாழ்க்கை போராட்டங்களின் விளைவாக அலைந்து திரிகின்ற வேளைகளிலும் தேவ ஐக்கியத்தை தன்னிடம் அடையாளம் காண அவன் இயன்றவனாயிருந்தான். எல்லாரும் பவுலை விட்டு விலகின வேளைகளிலும் கூட பவுலோ தேவனோடு இருக்கும் நிச்சயத்தை உடையவனாகவே இருந்தான். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தாவீதை போல இறைவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்வுகளாக இருக்கிறீர்களா? நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், எல்லாரும் உங்களை விட்டு விலகி போனாலும் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா காரியங்களிலும் எல்லாரும் அவரை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் பவுலோ தேவனோடு இருக்கும் நிச்சயத்தை உடையவராகவே இருந்து நல் ஊழியத்தை நிறைவேற்றினார். அருமையானவர்களே, வீடுகளில் சந்தோஷமாயிராமல் சபை கூடி வரும் வேளையில் மட்டும் சந்தோஷமாயிருப்பது சரியான அனுபவம் அல்ல. இன்று நாம் எங்கே இருக்கின்றோமோ அங்கிருந்தே நாம் தேவனை தேடுவோம். நிச்சயமாகவே எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து வாழ பழகியவனோடு சந்தோஷம் சேர்ந்து வாழாமல் இருக்க முடியாது. ஆமேன். ஜெபிப்போமா. கவலைப்படுவதை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்த ஞாபகப்படுத்தின நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் எங்களுடைய கவலைகள் எல்லாம் உண்மையில் வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டவர்களாக எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் உம்மோடு இருக்கிற ஐக்கியம், உம்மோடு எங்களுக்கு இருக்கிற உறவிலே நாங்கள் உமக்கு தெரியப்படுத்தி நாங்கள் ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் மறந்து என் தேவன் என்னை பார்த்து கொள்வார், பொறுப்படுத்திக் கொள்வார் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு கற்றுத்தது போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய உம்முடைய சமாதானம் எங்களுடைய இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளும் என்கிற நிச்சயத்தோடு வந்திருக்கிறோம். அப்படியே வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லா வேளைகளிலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக சந்தோஷமாக வாழ கர்த்தர் உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.